உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தயாராகும் வகையில் மதுரையில் மாடுபிடி வீரர்கள் மாடுகளை பிடிப்பதற்கான பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை தருகிறார் நேரலையில் சல்மான் அவர்கள். சல்மானிடம் கேட்கலாம். சல்மான், சொல்லுங்க. பொங்கல் என்றாலே உழவர்களுக்கு நன்றி செலுத்தும் நாளாக தான் எல்லாருக்கும் ஒரு ஞாபகம் வரும். அதையும் மீறி அடுத்ததாக வர்றது கண்டிப்பா ஜல்லிக்கட்டு தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஜல்லிக்கட்டு நெருங்கிக்கிட்டு இருக்க இந்த வேளையில ஜல்லிக்கட்டுக்கு தயாராகிற காளைகளையும் தயார்படுத்துவாங்க. அதை பிடிக்கிறதுக்கான மாடுபிடி வீரர்களும் தங்களை தயார்படுத்தி கொண்டு இருப்பாங்க. இது பற்றின கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை என்றாலே மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டிலும் பிரபலமாக இருப்பது உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி தான். இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்காக 15 நாட்களுக்கு முன்பாகவே வீரர்களும் சரி காளைகளும் தயாராகி வரும். அந்த நிலையில் தான் மதுரை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளிலுமே தற்பொழுது காளைகளுக்கு எவ்வாறு பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறதோ அதே போன்று மாடுபிடி வீரர்களுக்கு தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி மையம் என்ற ஒரு மையத்தின் மூலமாக ஜல்லிக்கட்டு மாடுபிடி வீரரான முடக்காத்தன் மணி என்பவர் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் பயிற்சிகளை அளித்து வருகிறார். அந்த வகையில் தற்பொழுது மதுரை மாவட்டத்தில் உள்ள தற்பொழுது திருப்பாலை பகுதியில் மாடுகளை எவ்வாறு பிடிப்பது, அதாவது ஜல்லிக்கட்டு மாடு வரும் பொழுது அதனை மாடுபிடி வீரர்கள் எவ்வாறு அதனை பிடிப்பது குறித்தான பயிற்சிகளை வழங்கி வருகிறார். ஏற்கனவே கடந்த சில ஆண்டுகளாக அந்த காளைகளுக்கு தான் இந்த பயிற்சி என்பது பிரபலமாக இருக்கும். ஆனால் தற்பொழுது இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு பின்பாக கல்லூரி மாணவர்கள், காவல்துறையினர், இராணுவத்தினர் உள்ளிட்டோர் தற்பொழுது இந்த ஜல்லிக்கட்டு மாடுகளை பிடிப்பதற்கு மிகுந்த ஆர்வமாக இருப்பதால் அவர்களுக்கான பயிற்சியை வழங்குவதற்காக இது போன்ற பயிற்சி மையத்தை தொடங்கி இந்த பயிற்சிகளானது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பயிற்சியை பொறுத்த மட்டிலும் நிச்சயமாக சொல்ல வேண்டுமென்றால் ஜல்லிக்கட்டு மாடு என்பது மிகப்பெரிய ஒரு போரில் இருந்து அந்த வீரர்கள் எவ்வாறு அந்த போரை எதிர்கொள்வார்களோ அதுபோன்றுதான் இந்த பயிற்சிகள் வழங்கப்படுகிறது. இராணுவம், காவல்துறை போன்ற துறைகளுக்கு அளிக்கக்கூடிய பயிற்சிகளை போன்று அளித்து வருகிறார்கள். இது குறித்தாக அந்த தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி மையத்தினுடைய நிறுவனர் முடக்காத்தன் மணி அவர்கள் இருக்காங்க. இப்போ என்ன மாதிரியான பயிற்சிகள் கொடுப்பீங்க? தற்பொழுது எந்த மாதிரியான இளைஞர்கள் உங்கள்கிட்ட வர்றாங்க? இப்போ 2017க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் அதிகப்படியாக ஏராளமான மாணவர்கள் இந்த மதுரை மாவட்டம் மட்டும் தென் மாவட்டத்திலையும் தமிழகத்தில் முழுமையாகவே ஜல்லிக்கட்டை கற்றுக்கிறணும். இன்றைக்கி அரசு விதி என்ன போட்டிருக்குன்னா, வாழை பிடிக்கக்கூடாது, கொம்பை பிடிக்கக்கூடாது, காலை கட்டக்கூடாது. இதுக்கு மாற்றாக நம்ம எவ்வளோ டெக்னிக்கமாக வீரர்களை தயார் பண்ணன்ற இதுதான் இன்றைக்கி ஒவ்வொரு வீரர்களையும் இன்றைக்கி இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பயிற்சி மையம்ன்றது பார்த்துக்கிட்டிங்கன்னா கல்வியை தான் பணத்துக்கு விற்றுட்டான், பாரம்பரியத்தை விற்கக்கூடாதுன்ற நோக்கத்தோடைய தான் அரசு அங்கீகாரப்பட்ட ஒரு ஜல்லிக்கட்டு பயிற்சி மையம். அதில் இருந்து ஏராளமான வீரர்கள் இப்போ இந்தியன் ஆர்மியில் ஆனந்தில் இருந்து மாடுபிடி வீரர் இவர் இளங்கோ, ஏபிடி சார், ஏராளமானவர் இந்தியன் ஆர்மியில் இருக்காங்க. அது மாடுபிடி வீரர்களை நம்ம இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காவல்துறை, அதுபோக ஏராளமான வீரர்கள் இருக்காங்க. நம்ம ஜல்லிக்கட்டு பயிற்சி மையத்திலிருந்து போனவர்கள் அனைவருமே அதுபோக நிறையா நுணுக்கத்தை நிறையா கற்றுட்டு வந்துக்கிறோம். இன்னைக்கு பார்த்துருப்பீங்க, கடினமான உடல் பயிற்சி இருக்கும் முதல்ல எங்கிட்ட, ரெண்டாவது ஜல்லிக்கட்டு பயிற்சி இருக்கும். இன்னைக்கு இந்தியன் நாட்டில் இன்னைக்கு பாகிஸ்தான் இராணுவத்தை எதிர்கொள்கிறோம்னா தென் மாவட்டத்துக்காரன் மூலியமாக. அது யார்? மாடுபிடி வீரர்கள்னால தான். இப்போ என்ன மாதிரியான பயிற்சிகள் கொடுக்கும்? இப்போ ஒரு மாடு வரும் பொழுது அது எந்த மாடு எப்படி வரும், அதில் மாடுகள் என்ன வகையில் இருக்கும், அதை எப்படி அடக்குறக்கு பயிற்சிகள்? இப்போ ஒவ்வொரு மாடுகள் இருக்கும். கட்டையில் வலதுபுறம் குத்தும், இடதுபுறம் குத்தும். அந்த சேஃப்க்கு கண் பார்வை இருக்குது மாட்டில். அது ஒரு மாடு குத்தும் போது முசுண்டா ஒரு பக்கம் பயப்படுவான். அந்த பயத்தெல்லாம் நிற்கணும் ஒரு செகண்டு அந்தந்த மூமெண்ட்டில். இப்போ இடதுபுறம் பாஞ்சா வலதுபுறம் இருக்கிறவங்க பிடிக்கணும். இன்றைக்கி பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு டெக்னிக் தான். படத்தில் சொன்ன மாதிரி நேருக்கு நேராக எதிர்கொண்டு மாட்டில் மோதணும்னா சேதாரம். அப்போ இதில் இருக்கக்கூடிய அனுபவங்கள் தான் நிறையா அதிகப்படியாக. இன்னும் ஒரு வீரரில் 2 வீரரில் காளைகளுக்கு உணவு முறைகள், காளைகள் 80% தெளிவாக பண்ணுங்க, 20% சாப்பாடு முறைகளை ரெடி பண்ணுவோம். நீச்சல் பயிற்சி, மாட்டுகளுக்கான சாப்பாடு உணவு முறைகள் அதிகப்படியாக இருக்கும். ஃபுட்டு, ஹெல்த்தியான ஃபுட்டு, ஒவ்வொரு வீரர்களை ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ரீதியாக தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலில் அவங்களுக்கு உடல் பயிற்சி மையத்தில் 1996ஆம் ஆண்டு இந்த ஜல்லிக்கட்டுக்கு வந்திருக்கேன். 4000 மாடுகளை பிடிச்சிருக்கேன் இதுவரை. இது ஏன் இவ்வளோ நாள் சாதிக்க முடிஞ்ச காரணம் என்னென்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் உடல் பயிற்சி மையத்தில். இன்னைக்கு மாடுகளில் என்ன வகையில் வரும்? அந்த வாடிவாசல்லேருந்து வர்றபோது என்ன மாதிரியான மாடுகளை ஈஸியாக பார்க்க முடியும்? இல்லை, இப்போ பார்க்குறது நம்மளுடைய கிடை மாடு, புலிக்குளத்து மாடு, கிடை மாடு தான் அது பேர்.
அதுக்கடுத்து நம்ம தஞ்சாவூர் நாட்டுக்குட்டைகள், உம்பளச்சேரி, பல்வேறு ரகமான மாடுகள் இருக்குது. பல்வேறு ரகத்தையெல்லாம் அழிச்சிட்டாங்க, கண்ணில் கூட பார்க்க முடியலை. இப்போ இந்த 5 ரகமான மாடு தான் இருக்குது. இந்த 5 ரகமான மாடுக்கு மேலே இல்லை, மாடுகள் இல்லை. இப்போ அதை உருவாக்குறோம், அதெல்லாம் காப்பாற்றணுன்ற நோக்கத்தோடைய தான் இப்படி பல்வேறு கட்ட விழிப்புணர்வு பண்ணிக்கிறோம். நிச்சயமாக மதுரை மட்டுமல்லாமல் திருச்சி, ராஜபாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் கூட தற்பொழுது மாடுபிடி வீரர்கள் இந்த பகுதிக்கு வந்து அந்த மாடுகளை எவ்வாறு அடக்க வேண்டும், அதாவது மாடு வாடிவாசலிருந்து வெளியேறும் பொழுது சுத்து மாடு, ஸ்பீட் மாடு என பல்வேறு வகையாக இருக்கும். அந்த வகையை பொறுத்த மட்டிலும் அந்த ஜல்லிக்கட்டு காலை பார்க்கக்கூடிய பார்வை, இதனை அடிப்படையில் அந்த நுட்பத்தை வந்து முடக்காத்தன் மணி தற்பொழுது கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இவ்வாறாக மதுரை மாவட்டம் முழுவதிலுமாக தற்பொழுது மாடுபிடி வீரர்களும் சரி, காளைகளும் தயார் நிலையில். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்த மட்டிலும் 17ஆம் தேதியும், பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி ஜனவரி 16ஆம் தேதியும், அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி ஜனவரி 15ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதற்காக தற்பொழுதிலிருந்து பயிற்சிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. சங்கீதா. நிச்சயமாக சல்மான், இவ்வளவு நாட்கள் வந்து மாடுகளுக்கு தான் பயிற்சி கொடுத்து பார்த்துருக்குறோம். முதல் முறையாக இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுப்பதை பார்க்க முடியுது. ஏன்னா பாதுகாப்பாக இதை கையாள்வதற்கு ஒரு வசதியாகவும் இருக்குது. உங்களுடைய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணதுக்கு நன்றி சல்மான்.